வணக்கம், வெல்கம் டு மாஸ் ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம சேப்பக்கிழங்கு ரோஸ்ட் எப்படி செய்கிறது அப்படிங்கிறதாங்க பார்க்க போகிறோம். சேப்பக்கிழங்கே பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது நம்மளோட சிறுகுடல் பெருகுடலில் ஏற்படுற புற்றுநோயை கூட தடுக்கும். அதே மாதிரி நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. இதில் கர்ப்ப காலத்தில் கர்ப்பிணிகள் நிறைய இந்த மாதிரி சேப்பக்கிழங்கு சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா நல்ல ஒரு பலத்தை நல்லா கூட்டி கொடுக்கும். ஸோ இது எப்படி ஒரு சிம்பிளான மெத்தடில் செய்கிறது அப்படிங்கிறதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ முதல்ல என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேப்பக்கிழங்கு நல்லா மண் போகிற மாதிரி நல்லா ஒரு 2-3 வாட்டி நல்லா அலசிட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு அதை நல்லா வேக வைக்க போகிறோம். நீங்கள் வேணும்னா குக்கரில் கூட வச்சுக்கலாம். குக்கரில் வச்சிங்கன்னா குழன்னு ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இல்லை இதுன்னா நீங்கள் நல்ல பதத்தை பார்த்து நீங்கள் இறக்கிக்கலாம். ஸோ தண்ணி விட்டு கொஞ்சம் போல் மஞ்சத்தூள் போடுறேன். மஞ்சத்தூள் ஆன்டிபயோட்டிக், எதனா கிருமி அந்த மாதிரி எதாவது இருந்தால் கூட அதை எடுத்துரும். அப்படின்றதுனால மஞ்சத்தூள் சேர்த்துக்கணும். எனக்கு பொதுவாக இந்த மாதிரி கிழங்கு வேக வைக்கும் போதே சேப்பக்கிழங்காக இருந்தாலும் சரி, கருணக்கிழங்காக இருந்தாலும் சரி, மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறது நல்லது. ஸோ கொஞ்சம் போல் மஞ்சத்தூளும் கொஞ்சம் போல் உப்பு, லைட்டாக கொஞ்சம் போல் உப்பு போட்டு வேக வைக்கணும். வேக வைக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா வெந்துடணும். இது நல்லா கொதி வந்த பிறகு நீங்கள் ஒரு கத்தி விட்டு உள்ளே கத்தி லைட்டாக விட்டு பார்த்திங்கன்னா தெரியும். இது நல்லா ஸ்மூத்தாக உள்ளே போச்சு அப்படின்னா இது வெந்துச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஆஃப் பண்ணி இறக்கிக்கலாம். இல்லை நீங்கள் குக்கரில் தான் வைக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு 2 விசில் போல் விடுங்க. விட்டுட்டு இறக்கிக்கோங்க. ரொம்ப சீக்கிரம் செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இது கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போது அடுப்பில் வச்சாச்சு. அடுப்பில் வச்சுட்டு நம்ம 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு. ஸோ இப்போ ஒரு கத்தி எடுத்து பார்த்திங்கன்னா இப்போ குத்தி பார்க்குறேன். நல்லா ஸ்மூத்தாக போகுது. ஸோ இப்போ வெந்துடுச்சு அப்படின்றது அர்த்தம். எப்போவுமே இந்த கிழங்கு வெரைட்டிலாம் ரொம்ப வேக விட்டிங்கன்னா குழஞ்சிரும். ஸோ அதனால் ஒரு அதாவது 90% வேகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ரோஸ்ட் பண்ணும்போது அது நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்துடும். அப்போ தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு முறுமுறுன்னு. ஸோ இப்போ வெந்துடுச்சு, செக் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இறக்கிக்கலாம். இறக்கிட்டு அதுக்கப்புறம் தோலெல்லாம் எடுத்துட்டு, தண்ணியை இருத்துட்டு தோலெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் குட்டி குட்டியாக தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்படியே போட்டுக்கலாம். கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கிறதெல்லாம் 2 கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணிவிட்டு ஒரு தவாவில் எண்ணெய் இதில் கொஞ்சம் நிறைய ஊற்றணும். அப்போ தான் கொஞ்சம் நல்லா முறுமுறுன்னு வரும். ஸோ எண்ணெய் விட்டுருக்கேன் நான். இதில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் கடுகு உளுந்து தாளிக்கணும். கடுகு உளுந்து போட்டுட்டு கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சு வந்தோடனே கடலைப்பருப்பு சேர்க்குறேன். நல்லா கொஞ்சம் போல் கடலைப்பருப்பு சேருங்க. அப்போ நீங்கள் சாப்பிடும் போது அது தட்டுப்படும் வாயில், கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அடுத்து நல்ல கடலைப்பருப்பு நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா, நல்ல பூண்டை தோல் உரிக்காமலே பூண்டை நல்லா நான் இடித்து வச்சுருக்கேன். நல்ல ஒரு பெரிய பூண்டா. ஏன்னா இது கொஞ்சம் கேஸ் இருக்கும் இல்லையா இந்த சேப்பக்கிழங்குல. ஸோ அதனால் கொஞ்சம் நிறைய பூண்டு சேர்த்துக்கலாம். நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும். பார்த்திங்கன்னா கொஞ்சம் போல் கருவேப்பிலை. ஸோ இதெல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வந்த உடனே நம்ம இப்போ சேப்பக்கிழங்கை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணணும். உடனே மிளகாத்தூள் உப்புலாம் சேர்த்துறாதீங்க. கொஞ்சம் இதை நல்லா அந்த எண்ணெயிலே வறுபட்டுட்ட பிறகு சேருங்க. இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்போ கொஞ்சம் மிளகாத்தூள் உப்புலாம் கொஞ்சம் சேரும். இதில் நீங்கள் உடனே போட்டுட்டிங்கன்னா இந்த மிளகாத்தூள் உப்புலாம் கரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். மிளகாத்தூள் இது குழம்பு மிளகாத்தூள். இதோட ரெசிபி நான் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஏற்கனவே நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் குழம்பு மிளகாத்தூள். இல்லை நீங்கள் மிளகாத்தூள் தனியாக தனியாத்தூள் தனியாக யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா 1 ஸ்பூன் மிளகாத்தூளுக்கு 2 ஸ்பூன் தனியாத்தூள் அப்படின்ற விதத்தில் நீங்கள் போட்டுக்கலாம். இல்லை வெறும் மிளகாத்தூள் கூட நீங்கள் போட்டு செஞ்சுக்கலாம். நல்லா தான் இருக்கும். கொஞ்சம் கலரும் நல்லாயிருக்கும் அப்படி பண்ணிங்கன்னா. இது உப்பு, கொஞ்சம் போல் உப்பு, உங்களுக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அவ்வளோ உப்பு சேர்த்துக்கலாம். இதில் பொதுவாக அந்த கிழங்குல பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அந்த சொனை இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு புளி தண்ணியை கொஞ்சம் தெளித்து விட்டுக்கணும். இப்போ இதை நல்லா பரட்டி விட்டுக்கலாம். மிளகாத்தூள், மஞ்சத்தூள், அப்புறம் உப்பு, இந்த கருவேப்பிலை, அப்புறம் கடலைப்பருப்பு, இது எல்லாமே நல்லா எல்லாத்துக்கும் சேர்கிற மாதிரி நல்லா பரட்டி விட்டுட்டு நல்லா இதை சிம்மில் வைக்கலாம். இது நல்லா ரோஸ்ட் ஆகணும். நீங்கள் வேணும்னா நீங்கள் செமியாக இருக்கும் போதே கொஞ்சம் முக்கால் பாகத்தில் இருக்கும் போது கூட இறக்கிக்கலாம். இல்லை நீங்கள் நல்ல ரோஸ்ட்டாக நல்ல மொறுமொறுன்னு வேணும் அப்படின்னா நல்ல சிம்மில் வச்சு ரொம்ப நேரம் வச்சிங்கன்னா நல்ல மொறுமொறுன்னு வந்துடும். நல்லாயிருக்கும் இதோட டேஸ்ட். பார்த்திங்கன்னா தயிர் சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கு, அப்புறம் புளி
சாதத்துக்கு அதே மாதிரி வந்து லெமன் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் இது வந்து ரொம்ப உடம்புக்கும் நல்லது. அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர் அண்ட் பை.